ஓங்கார ரூபம் சர்வ அனுகிரகஸ்ததாஸ்து. சர்வ பிரார்த்தனா சித்தைதாயே பிரம்மஸ்வரூப பிரார்த்தன சித்தைதஸ்ததாஸ்து. தேவவித்தகஸ்யாய சர்வ காரிய அனுகூல அனுகிரகஸ்ததாஸ்து. சர்வ பிரார்த்தனா சித்தைத ரூபமந்திராய பிரம்மஸ்ததாஸ்து. சர்வாபிஷ்ட சர்வகாரிய அனுகூலன பரிபூரண கிருபா கடாட்சம் பிரம்மஸ்ததாஸ்து. சர்வ ரூபரூபாயே சர்வதேவாஸ்தியாய மந்திர சர்வ பிணி நிவாரண மந்திர தந்திர நிவாரண ரூபாயாஸ்தியாய மந்திர ஸ்ததாஸ்து. என்ன தெரியுமா ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்றோமே. இப்ப நிறைய பேர் உங்க எல்லாருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ததாஸ்துன்னா என்னன்னு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க என்ன ததாஸ்துன்னா அப்படியே நடக்கும் அப்படிங்கறத ஒரு தேவ பட்சிகள் சொல்லுகிறதா. வலியன் பட்சி என்று ஒன்று இருக்கிறது, அது போல ஞான பட்சி என்று ஒன்று இருக்கிறது. வான்மண்டலங்கள்ல பலவிதமான பட்சிகள் இருக்கு சார். உதாரணத்துக்கு வலியன் பட்சி பாருங்க, முட்டையை போடும், காற்றிலே பறந்து கொண்டு அந்த முட்டை கீழ் விழுவதற்கு முன்பே குஞ்சு பொரித்து விடும், வானத்தில் அந்த குஞ்சு பறந்து போய்விடும். இது ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடிய விஷயம், கதை அல்ல. அது மாதிரி ததாஸ்து ததாஸ்து என்று தன் ரக்கையை அடித்துக் கொண்டு அந்த ரக்கையினுடைய காற்றின் ஓசையிலே ததாஸ்து 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 என்று ஒரு பறவை பறக்கிறதா. அந்த பறவை மத்திய நேரம் 1 to 2 மணிக்கு நிச்சயமாக பறந்து கொண்டிருக்குமா. எங்க ஒரு இடத்துலயும் அவரவர் சார்ந்த இடத்துலயும் அது இருக்குமா. அது எத்தனை குறைந்தது, அந்த பறவை பறக்கும் இடத்திலிருந்து 500 கிலோமீட்டர் கணக்கிலே அந்த ஒரு அற்புதங்களை அது நிகழ்த்துமா. இது நம்பிக்கையோட செய்யுங்க, நம்பிக்கை இல்லாம செய்தா ஒண்ணுமே கிடையாது. இந்த கால நேரம் தான் அந்த பறவை ததாஸ்து ததாஸ்துன்னு பறக்கக்கூடிய நேரம் மதியம் 1 to 2 மணி. இத கருத்துல வச்சுக்கோங்க. இது பேருதான் அபரிஞ்சித முகூர்த்தம் என்று பொருள். இந்த அபரிஞ்சித முகூர்த்தம் என்பது என்னவென்றால், இந்த 1 to 2 மணிக்குள் மதியம் வேளையிலே நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை மட்டுமே தரும், தோல்வியை தழுவவே தழுவாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல சிந்தனை, நல்ல அறிவு, நல்ல உழைப்பு, நல்ல காரண காரியங்கள், நல்லதொரு இலக்கு, இந்த மாதிரி செயலுக்கு மட்டும்தான் அது. ஆக ஒருவர் ஒரு வேலையை முடிக்க போறீங்க இல்லையா, ஒரு தொழில் நிமித்தமா கையெழுத்து போட போறீங்க அக்ரிமெண்ட்ல, அல்லது பணம் கொடுப்பது வாங்குவது, அல்லது பண பரிவர்த்தனை செய்வது, அல்லது தொழிலை தொடங்குவதற்கான முயற்சியை செய்வது. அதே போல நிறைய பேர் டிஎன்பிசி எழுதுறீங்க. இதுக்காக என்னன்னா அந்த 1 to 2 எழுதணும். அப்படி எழுதி அந்த 1 to 2 போஸ்ட் பண்ணணும். அப்படி போஸ்ட் பண்ணக்கூடிய நிலையை கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா அது நிச்சயமாக தோல்வியை தழுவாது. இது ஒண்ணு. அது போல பெண்கள் எல்லாம் ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கணும் என்கிற சிந்தனை வந்தாலும் கூட அந்த 1 to மதியம் 2 மணிக்குள் செய்தால், அவர் இஞ்சாத முகூர்த்தத்தில் செய்தால் அது அற்புதங்களை நிகழ்த்தும், அந்த காரியங்கள் சித்தி பெறும் என்பதை கருத்துல வச்சுக்கோங்க. இது நான் சொல்றது உதாரணத்துக்கு ஒரு சில காரணங்கள். எந்த காரணங்களாக இருந்தாலும் அந்த 1 to 2 ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, சுமூகமான காரியங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது என்றாலும் கூட அந்த ராகு காலம் யமகண்டம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 1 மணி நேரத்தில் என் நல்ல செயல்பாடுகள் செய்தாலும் அச்செயல்பாடுகள் வெற்றியை தரும். காரணம், அந்த பட்சி ததாஸ்து என்று அடித்துக்கொண்டு பறந்து நமக்கு ஆசிகளை அள்ளித்தரிக்கின்ற நேரம் இது. சித்த பெருமான்களே இதை நுண்ணியமாக யோசித்து ஒரு நிலையில் வைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்துல மட்டும் உச்சகால பூஜை என்பதை அதனால்தான் கோயில் எல்லாம் கூட 12 மணி வைத்துக் கொண்டார்கள். ஆனால் 1 to 2 மணிதான் இந்த உச்ச காலம் என்பது சொல்லக்கூடிய அபரிஜித முகூர்த்தமாக விளங்குகிறது. சித்த புருஷர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த நேரத்துல பலவிதமான அபியாசங்களை பிரார்த்தனை பொருட்டு தன் தவ வலிமையினாலே தனக்கு வேண்டிய வேட்கைகளை இறைவன்பால் சம்பந்தம் வைத்து காற்று, நீர், நெருப்பு என்று பஞ்சபூதங்கள் வாயிலாக எப்பலன் வேணுமோ அப்பலனை அடைந்தே தீர்வார்கள். அப்படி என்பது திண்ணம்.
இது நிலை தன்னில் ஆதவனும் கூடி மதியோடு கூடி குழாவும் நேரம் நிலையாய் மாறும் பொழுது அக்காலத்தில் பிரம்ம பட்சி ஸ்ததாஹாஸ்து என்று சொல்லக்கூடிய பட்சியினுடைய அருள் நமக்கு வேண்டும் என்பதே அந்த சித்தபெருமார்கள் பாடல் வாயிலாக கொடுத்திருக்கிறாங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இந்த 1 to 2 என்ன பண்ணுங்க, எந்த காரியத்தை செய்தாலும் அகமர்ஷ்ண மகரிஷிக்கு ஜெய் என்று புள்ளியார் சுழி போடுங்கள். அப்பதான் போடுங்க. எப்படி சொன்னோம்? அகமர்ஷன மகரிஷிக்கு ஜெய் என்று பிள்ளையார் சுழி போட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை தொடங்குங்கள். அது தோல்வியை தழுவாது, வெற்றியை கொடுக்கும். அபரிஜின்னமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். மெய்யாயிருப்பின் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இலக்கை எட்டும், பொய்யாயிருப்பின் பலன் தராது, அது அப்படியே நடக்கும் என்பதை கருத்தில் வைத்துக் கொண்டு இந்த அபரிஜிந்த முகூர்த்தத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெற்று நன்றாக இருக்க வேண்டும்.